பேரிஸ் ப்ரிசனில் தான் இருக்கோம். ஸோ வாங்க இந்த கேம் எப்படியாவது முடிச்சிடலாம், ஈஸியிலே போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதான் இருக்குது. ஓகேங்க, நம்ம ஜாக்கெட்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த ஆபியை பக்காவாக முடிச்சிடலாம். நல்லா ஜூம் தான் பண்ண முடியாது, ஏன்னு தெரில. டாப் பிளேயர் நேத்தன் 78586. யாருங்க இது? தட்டி உடைக்கலாம், உடச்சாச்சு. ஓகே, இதுவெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ வாங்க டக்குன்னு குச்சிடலாம். நான் ஒரு ஆபி எக்ஸ்பர்ட்டு, பிசியில் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஜூனியர் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடுன்னே சொல்லலாம். நீங்கள் பிடிஜியோட சொல்லி வாய முடியல. இதெல்லாம் என் தம்பி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், நானே அடிச்சிட்டேன். ஆமாம் கைஸ், இது ரொம்ப கஷ்டம். அனிருத் ஓகே, நம்மளுக்கு வந்து இதுக்காக ஒரு இது கிடச்சிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல் தான் கஷ்டங்க. ஒரு ஐட்டம் எடுத்திருக்கோம் கைஸ், நம்ம ஒரு ஐட்டம் எடுத்துருக்கோம். இதை வச்சு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ ஹைட்டாக போகிறோம் பாருங்கள். பேரி வேறு தொத்துறான் நம்மளை. டேய் தக்காளி டேய், கைஸ் இவ்வளோ குண்டாக இருக்கான் பாருங்க கைஸ். இங்கே அமெரிக்கன் பிரிசன் காட்சிலாம் டோனட் சாப்பிடுவானுங்க கைஸ். எல்லாம் டோனட் சாப்பிட்றான்னு கேள்விப்பட்டேன் கைஸ். பாருங்க பாரு, முட்டா போய் மேலே போயிட்டான் கைஸ். அமெரிக்கன் பிரிசன் எல்லாம் குண்டா இருப்பானுங்களா கைஸ். கைஸ் நம்மளை பிடிச்சிட்டான். இந்த பட்டன் எப்படியாவது அழுத்தணும், அப்போ தான் நம்மளால இது பண்ண முடியும் கைஸ். வெயிட் பண்ணுங்க, அந்த பக்கம் போய். கைஸ் நான் போன வாட்டி இந்த கேம் விளையாடும் போது அந்த பட்டன் அழுத்தாமல் மேலே வரைக்கும் போயிட்டேன் கைஸ். அதனால நான் தோத்துட்டேன் கைஸ். இவர் துரத்துறான், குண்டா இருந்துட்டு எப்படி துரத்துறான் பாருங்க கைஸ். அதே மாதிரி தான் அவங்க கிளாஸில் டே குண்டு அப்படின்னு யாராச்சும் கலாச்சாங்கன்னா நீங்கள் குண்டே கிடையாது, குதிக்கிறாங்க கைஸ். நீங்கள் குண்டே கிடையாது, நீங்கள் ஒல்லி தான் கைஸ். அவங்கள அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க கைஸ். பின்னாடி வந்துட்டாங்க. ஒரு வாட்டி அழுத்தினா போதும் கைஸ். இது அழுத்தவே முடியல கைஸ். அதுக்கு அதானே கைஸ் வெறிய வெயிட் பண்ணி அந்த பக்கம் போயிட்டுங்க. என்னால் அழுத்தவே முடியல. அழுத்தலாம் வெயிட் பண்ணுங்க, நான் அது ஓப்பன் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கிறேன் ஒன் டைம். இல்லைங்க, ஓப்பன் ஆகலை, துரத்துறாங்க. பாருங்க, ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போடாமல் நம்ம துரத்துறான். டாய் டே குண்டு டேய் மேலே போயிடுவாங்க. ஸோ வாங்க நம்ம இங்கே போயிட்டு இதை அழுத்தலாம். பாருங்க, அழுத்த முடியலங்க என்னால். ஒரு வாட்டி அழுத்திட்டு செத்துடுறா. வெயிட் பண்ணுங்க. ஒரு வாட்டி அழுத்திட்டு செத்துரு. ஏங்க நம்ம இதை போட்டிருக்கனால தாங்க அழுத்த முடியல, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம அதை அழுத்தியாச்சு. ஸோ நம்ம இப்போ போயிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆதரவு தெரிவிக்க விட்டுருங்க கைஸ். ஓகே, நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து அவன் துரத்த மாட்டான் கைஸ். இதான் கைஸ் கஷ்டமான லெவலில் வந்துருச்சு கைஸ். இதுலேயே நான் 30 நிமிஷம் போனேன் கைஸ். எனக்கு நான் போனது கைஸ் நம்ம கீழே வந்துட்டோம். இதே தான் கைஸ் எனக்கு எருது, அது குதிக்க முடியல கைஸ். இது யானே தெரில. நான் ஒரு வாட்டி விளாண்டு பார்த்தேன். இந்த கேம்லேயே அதான் கைஸ் ஒரு பயங்கர கடுப்பானது. இந்த கேமில் இவங்க பண்ண ஒரு ஃப்ளாப்னா அது இதான் நினைக்கிறேன். இந்த கேம் ஃப்ளாப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம இப்படி போய் தான் போகணும். அது வந்து ஒரு கிளிட்ச் கைஸ். அது நம்மளால் குதிக்க முடியாது பாருங்க, குதிக்கவே முடியல. நம்ம என்ன பண்ணணும், அதை ஓடி போய் குதிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சவுரை வந்து அவங்க ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கனால நம்மளால் போக முடியல. இது கேம் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம் ப்ளீஸ், அதை மட்டும் சரி பண்ணிவிடுங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூப்லாம் இல்லை. என்னடா நீ பெருசாக கூட ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணுறீன்னு. சும்மா நம்மளால் முடிஞ்ச ஒரு இது பாருங்க. நம்மளால் எங்கள் பக்கத்தில் வந்துட்டோங்க. இதே மாதிரி தான் நான் 30 நிமிஷம் கிட்ட நான் அதில் விளாண்டுருப்பேன். அதெல்லாம் வரவே முடியலங்க. ரேஜ் குவிட் பண்ணிடுவாங்க நிறைய பேர். ஆனால் நாங்கள் நிறைய பேர் மாதிரி கிடையாது. வி ஆர் யூனிக் பாய்ஸ். நாங்கள் தான் ஜூனியர் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு கைஸ். வந்தாச்சுங்க ஒரு வழியா. இதுக்கு மேலே எல்லாம் ஈஸி தான் கைஸ். இது வரைக்கும் வந்து இதுக்குள்ளெல்லாம் போயிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் தான் சில ஓகேங்க, நம்ம இங்கே வந்துட்டோம் கைஸ். கைஸ் நம்ம இங்கே பாத்ரூமுக்கு வந்துருக்கோம். என்னடா பாத்ரூம் கூட்டு வந்து விட்ருக்கீங்கன்னா கேட்காதீங்க, எனக்கே தெரில. ஸோ அந்த ஷவல் எடுக்க சொல்கிறாங்க, ஷவல் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. நம்ம ஷவல் வச்சு நோண்டிகிட்டு இருக்கோம் கைஸ். அந்த ஷவலை நம்ம கையிலே வச்சுக்கணுங்க, இல்லைனா அது போயிடும். மிகாடி இப்போ ஷவலை காணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல நம்ம. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எவனோ ஒரு திருட்டு பைய இங்கே உடச்சி வச்சிருக்கான் பாருங்க கைஸ். இப்போ ஷவல் வேறு இல்லை கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. கைஸ் வாங்க கைஸ். கைஸ் அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா கைஸ்? மின்னுது கைஸ்.
கைஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஷவுல் வேறு நான் இப்போ ஏதோ பண்ணிட்டேன், காணும் அதை கைஸ். இப்போது என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ரீசெட் பண்ணணும். ஸோ கைஸ் 1 செகண்ட் ரீசெட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்திருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். இப்போ கூட வரல. ஸோ இப்போ நம்ம இந்த லெவலில் என்ன பண்ண போகிறோன்னு தெரில கைஸ். கைஸ் நமக்கு வந்துருச்சு கைஸ், கீழே பாருங்க. ஆமாம் கைஸ், சவுண்ட் வந்துச்சு கைஸ். இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஓகே, டிக் பண்ணி போயிடலாம். கைஸ் இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்க போய். ஓகே, இங்கே வந்தாச்சுங்க. இதுவும் oh my god, பிரிசன்குள்ள யார் கைஸ் லாவாலாம் போட்டு வச்சிருக்காங்க. ரோபாக்ஸ் இருக்கும்டா கைஸ். இது ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை. ஏன்னா ஐம் ப்ரோ பிளேயர் இன் ஆபி, ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணினோம். சிலதெல்லாம் அதை உடையும் கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக போகிறோன்ட்டு கைஸ். கேஸ் இங்கே அப்பப்போ ஏதோ உருண்டு வரும். ஸோ இப்போ ஒன்று வரும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. இது ஒரு லாவா பால். இதை நம்ம மாட்டினோன்னா நம்மளை அவ்வளோதான், நம்மளும் முடிச்சுட்ருவாங்க. ஸோ வெயிட் பண்ணாங்க, இங்கே நிற்போம். இன்னொன்று வந்துருச்சு. இப்போ அங்கே போயிடலாம். இங்கேருந்து நம்ம மேலே போகிறோம். லேடர் ஏறுதுங்க. அங்கே ஏறி போனால் ஏதோ டஞ்சன் மாதிரி இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்காங்க. இப்படி போகணும்னு நினைக்கிறேங்க. வெயிட் பண்ணுங்க. Oh my god. ஓகேங்க, அவனை எப்படியோ நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ இது வழியாக தான் போகணும். ப்ளீஸ், ஆனால் இந்த ஆபி கஷ்டமாகவும் ப்ளஸ் ஒரு ஃபன்னாகவும் இருக்குது கைஸ். ஆமாம் கைஸ், அவனை பார்க்க எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அவன் ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருக்கான். ஆமாம் கைஸ், விழுந்துருவோன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஓகே, தப்பிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்படி போகலாம். இதில் ஏதோ ஆழ்த்து இருக்குது. ஸோ இது ஒரு லிஃப்ட்டு மாதிரிங்க, பழைய காலத்து லிஃப்ட்டு. நம்ம ராஜா காலத்துலலாம் இந்த லிஃப்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரில. திருப்பி நம்ம ஃப்ளோருக்கு வந்துச்சு. கேஃபெட்டேரியா செக்யூரிட்டி ரூம். ஓகே கைஸ், நம்ம இதை ஃபஸ்ட்டு குடிக்கணும். இது ஏன் குடிக்கணும்? இதை குடித்தாதான் நம்ம வந்து இப்போ ஸ்பீடாக ஓடுவோம். எப்படி ஓடுறோம் பார்த்தியா? ஃபஸ்ட் நம்ம அதுக்கு இந்த சைடு போகணும். ஓகே கைஸ், இந்த ஸ்பீட் ரன் மாதிரி. கைஸ் நீங்கள் அந்த கேம் விளையாடணுன்னா நீங்கள் ஸ்பீட் ரன் அப்படி போடுங்க. நம்மளே அந்த கேமை விளாண்டு போடலாம் கைஸ். ஆமாம் கைஸ், ஒரு நாள் அந்த ஸ்பீட் ரன் கேம் போடலாம். எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஆபீஸ்லேயே பெஸ்ட்டு, அதுலேயும் பெஸ்ட்டு. ஓ ஷிட் கைஸ், கடைசியில் வந்து விழுந்துட்டோம். ஸோ வாங்க இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் ஷிஃப்ட் லாக் இல்லைனால ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. பிசினா ஷிஃப்ட் லாக் போட்டு பண்ணிடலாம். எனக்கு ஷிஃப்ட் லாக் இல்லைனால இது அப்பப்போ தானே ஆங்கிள் கரெக்டாக வரனால எங்களால் பண்ண முடியல. வெயிட் பண்ண பாருங்கள், ஆட்டோ கரெக்ட் மாதிரி. ஓ மை காட் கைஸ், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குதிச்சிடும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்லோவாக குதிப்போம். இந்த எல்லோ லைன் வந்த உடனே ஜம்ப்பு ஜம்ப்பு ஜம்ப் ஜம்ப் ஜம்ப்பு. ஏங்க இந்த இரும்பு இது வெண்ட் மாதிரி இருக்குங்க. இதுக்குள்ளே கால் வச்சு விழுந்துட மாட்டாங்களாங்க? ஓகேங்க, ஏப்ப விட்டாங்க, நல்லா ஏப்ப விட்டாங்க. வந்தாச்சுங்க ஒரு வழியா. ஓகே, இது என்ன ஏற சொல்லுதுன்னு தெரில. போகலாமா மேலே? ஓகே காய்ஸ். ஸோ இது வந்து என்ன ஸ்டோரேஜ் ரூமா? ஏதோ ரெஜின்னு இருக்குது. ஸோ அதை அழுத்திக்கலாம். இந்த லேடரை வச்சு நம்ம எதுலேயோ போடணும். வெயிட் பண்ணுங்க கைஸ். இங்கே லேடர், ஃபைண்ட் த லேடர். ஓகே, இதில் தான் கைஸ் போடணும். ஸோ போட்டுட்டு நம்ம இதில் ஏறி. ஓகே கைஸ், நம்ம தப்பிச்சாச்சு. ஸோ இப்போ ஏணி போட்டு ஏறி இங்கே வந்துட்டோம். கைஸ் இது கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது நாங்கள் வந்து ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃபேனை வச்சு இது பண்ணுறானுங்க, நம்மளை தள்ளுறானுங்க பின்னாடி. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்தாச்சு. ஸோ ஓகே, இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஜெயிலுக்குள்ள பைப்லாம் வைக்கிறாங்க கைஸ். இது வந்து ஒரு ரோப்ளாக்ஸ் கேம். ஸோ நம்ம லாஜிக்கலாக எதிர்பார்க்க முடியாது. சின்ன ஜெயிலாக இருந்தாலும் இவ்வளோ பெருசெல்லாம் இருக்க தான் செய்யும். ஓகே, இது உள்ள வந்தாச்சு. க்ளோஸ் த வால்ஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ அந்த வால்ஸை க்ளோஸ் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, ஒன்று க்ளோஸ் பண்ணியாச்சு.
ஓகேங்களா, இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ வேறு என்னங்க இருக்குது? வேறு வந்து நம்ம இப்படி போகணுங்க, இந்த பைப் வழியாகவே போனோம்னா. இங்கே ஒரு வேல்வ் இருக்குது. ஆமாம், இங்கே ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த வால்யூ அழுத்திட்டோன்னா முடிஞ்சிருச்சு. கைஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்துட்டோம், வெயிட் பண்ணுங்கள். ஓமே காட்டு பின்னாடி போய்ட்டுருக்கோம். ஓகேங்க, நம்ம கஷ்டப்பட்டு வால்வை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ மை காட், பரவாயில்ல கைஸ், நம்ம மறுபடியும் இங்கே வந்தாச்சு. க்ளோஸ் த வால்வ்ஸ்க்கு. இந்த சைடு க்ளோஸ் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்க கைஸ், நம்ம சூசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ மறுபடியும் இங்கே வந்தாச்சு. ஜம்ப். ஸோ இந்த வால்வ்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணினா இது ஒரு ஹீட்டாக இப்போ இது வரும். ஸோ அது வந்து நம்மளை கொன்றும். ஸோ அதனால தான். என்ன கைஸ் வழி இப்படிலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. இதை தான் போகணும். ஓகே, வென்ட்டு இதுவில் வந்தாச்சு. ஓகே வந்தாச்சுங்க. இதுவும் அந்த ஃபேன் மாதிரி இருக்குது. கைஸ் இதில் குதிச்சுட்டு அதிகம் குதிச்சிங்கன்னா உங்களால் திரும்ப வரவே முடியாது. ஓகே வந்தாச்சுங்க. ஐயோ ஏங்க, நான் வந்தாச்சு நினச்சா பார்க்கவே இல்லைங்க. அந்த எச்சு தூப்புறாங்க என் தம்பி பக்கத்துலேருந்து. ஓகே ஜங்க நினைவுச்சிட்டாங்க. நான் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ட்ரையில் முடிச்சிடலாங்க. முடிச்சாச்சுங்க ஒரு வழியா. ஆனால் இங்கேயும் ஒன்று இருக்குது. எனக்கு ரேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மஞ்சள் கலரில் நீங்கள் அழுத்தினா தான் உங்களால் குதிக்க முடியும். கிட்டத்தட்ட 12 நிமிஷமாக நாங்கள் இந்த விளையாண்டுருக்கோம் இந்த கேமை. ஃபன்னாக தான் போகுது. ஆமாங்க, எதுவும் சலிச்ச மாதிரிலாம் இல்லை. ஓ சரிங்க, இது வாங்கிடுவேன் கைஸ். வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை மாட்டிட்டோன்னா 2 இது பறக்கலாங்க கூலில். இப்போ பாருங்களேன், நல்லா வேணுங்க. ஏங்க இதுவும் கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது. இதை வச்சு பறக்கிறதுக்கும் நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு கிராவிட்டி காயில் மாதிரிங்க. ஓ டேமேட்ங்க. சரி வாங்க இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 காயில் கிராவிட்டி கோலா, அதெல்லாம் எதுக்குங்க நம்மளுக்கு அலங்காரம். ஓகேங்க நம்ம போயிடலாம். இது இந்த ட்ரெயினை முடிச்சிடலாங்க இப்போ. ஓகேங்க, ஸோ ஓகே வந்தாச்சு. ஸோ இது என்ன இடம்னா, இப்போ நம்ம மேலே போகிறோம். வந்தாச்சுங்க. ஸோ இது உள்ள தான் போகணும். இப்போ நம்ம எங்கெங்கே இருக்கோன்னா கேஃப்டேரியாவில். இதில் தான் நம்ம வந்தோம். கேஃப்டேரியாலும் இருக்காங்க. ஓகே நம்ம அந்த கன் போய் எடுக்கணும். இந்த கன்று தான் நம்ம எடுக்கணும். ஓகே எடுத்தாச்சு. ஸோ அவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஓ எனக்கு கண்ணு தெரியலங்க நடிக்கிறாங்க. தக்காளி வச்சுட்டாங்க. தக்காளி தானே. ஓகேங்க அவனை முடிச்சாச்சு. ஸோ வாங்க இது வழியாக தப்பிச்சிடலாம். இந்த கன் நம்மளுக்கு தேவைப்படுங்க. இந்த கன்னை வச்சு தான் நம்ம சுடுற மாதிரி வரும். இவனை மாதிரி ரோபோட் வச்சு ஒருத்த வருவான். ஸோ அவன் நம்ம இதை வச்சு தான் சுடணும். என்னங்க குட்டி காட்டுறான். ஓகேங்க நம்ம சரிக்கிட்டே போகலாம். தேவலாமல் குதிச்சிட்டோமோன்னு தோணுங்க எனக்கு. சரி ஓட்டியே போவோம். ஓகே கைஸ் நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த கன்று அதிகமாக யூஸ் ஆகும். சாரிங்க நான் பார்க்கவே இல்லைங்க.
இங்கே வந்து விட்டாங்க பாருங்க நம்மள. சரி ஓகே, குதிக்கக்கூடாதுங்க நீங்கள். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா மேலே. ஆமாங்க, எக்ஸிட் வந்துச்சு. ஸோ இதில் போனனாலும் நம்மளால் தப்பிக்க முடியாது. சும்மா அப்படி தான் போடுவோம் கைஸ். இது இந்த ஒரு கேம் வரும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த கேமே விளாடுறோம். 1000 லேயர்ஸ் வேணுமோ கைஸ். அக்யூரேட்டாக அது என்னன்னு தெரியல எனக்கு கைஸ். செத்தோமா சவால் கைஸ். ஐம் ஸ்டில் ஸ்டாண்டிங். அதாச்சு கைஸ். ஸோ ஓகே கைஸ், இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஏனியில் ஏறி போக சொல்கிறாங்க கைஸ். ஓகே, பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம எடுக்கணும். போட்டாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை கைஸ். மேலே போய் இந்த பட்டன் அழுத்தணும். ரெஜின்னு போட்டிருக்கலாம், இந்த பட்டன் அழுத்திட்டோன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும் கைஸ். டோர் ஓப்பனே ஆகலை. ஓ மை காட் கைஸ், ஏனி மறுபடியும் போயிடுச்சு. நம்ம பக்கத்தில் போனால் அது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், நம்ம அந்த பிளாங்கை இது ரீஜென்ரேட் பண்ணுறதான்னு அதுக்கு அப்படி தான் நினைக்கிறேன் நானும். நான் சரி அந்த டோர் தான் ஓப்பன் போகணும்னு நினச்சி நான் லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். சரி ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வந்துச்சு. ஸோ இதை போய் நம்ம இங்கே போட்டு இங்கே இருக்கு பாருங்க கைஸ், இவர் வந்தாச்சு. ஸோ இப்போ இவரை தான் நம்ம சுடணும். கைஸ், அவன் கண்ணை ஏமைங்க முதல்ல. இங்கே தான் வரான், இங்கே தான் வரான் கைஸ். கைஸ் தப்பி கைஸ். கைஸ், அவனோட கையை நம்ம அடிச்சிட்டோம். அவன் என்னை துரத்திட்டே வரான். ஓ மை காட் கைஸ், அவனோட 2 கையும் அடிச்சிட்டிங்கன்னா அவன் நம்ம ஓகே கைஸ், அவனை சாவடிச்சாச்சு. ஸோ இனிமேல் அவன் நம்ம இப்போ தப்பிக்க வேண்டியது தான் ஒரே வழி. ஸோ அவன் செத்துட்டான். நம்ம இவங்ககிட்டேருந்து கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காசு பணமாக கொட்டி கிடக்கும். அது எதுக்குன்னு தெரில கைஸ், சப்போஸ் யூஸ் ஆகலாம். ஸோ அதனால நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், இங்கே ஒரு வண்டி இருக்குது, நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இங்கே வெயிட் பண்ணுங்கள். கேட்டெல்லாம் செதறடிச்சுட்டு போகிறோங்க நம்ம. இது ஒரு சேசிங் கீஸ். சேசிங் கீ தாறுமாற ஓட்டுறோம் கைஸ். என்ன வண்டியை சுற்றி விட்டாச்சு கைஸ். ஸோ வாங்க, இங்கே உள்ளே போக சொல்லுது. ஓப்பன் த டோர். பார்த்தீங்கன்னா ஏதோ தொட சொல்லுது. இதை நம்ம என்ன கைஸ் பண்ணோம்? ஓகே கைஸ், ஸோ இதை நம்ம போட்டு அது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் தான் கைஸ் எடுக்கணும். இந்த பொண்ணு உள்ளேருந்தே ஓட்டிட்டு எடுத்துகிட்டு இருந்துச்சு கைஸ். வெயிட் பண்ண, நம்ம உள்ளேருந்து எடுக்க முடியாது, எடுத்துகிட்டு ஓட முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இங்கே அடுத்தது ஒன்று இருக்குது, அழுத்தியாச்சு. ஸோ வாங்க போட்டு ஏறுவோம். ஸோ அந்த இவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அந்த பொண்ணை, சரியில்லை. அடுத்து இந்த டப்பா எடுத்துக்கலாம் கைஸ். இந்த டப்பா எடுத்துகிட்டு போய் ஃபோனே எடுக்காத அம்மா சரியே கொலை. ஏன்டா அதை வர இப்போ சொல்கிற? கொலவரியில் இருக்காளா? ஓகே கைஸ், நம்ம ஏரியாச்சு. ஃபோனை பார்த்துருக்கீங்க. ஓகே கைஸ், வந்தாச்சு. நம்ம இந்த ஆபியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இது மேலே ஏறி இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு தப்பிக்க வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.